ஆஹா, அது என்ன? அது பெலாவுக்கு கொஞ்சம் கோலா மர்மலேடு இருக்கிறது போல. எவ்வளவு அழகானது. மற்றவர்களுக்கு என்ன? ஆஹா, இது ஒரு சாதாரண மர்மலேடு கோலா. ஜில், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஆனால் அது டயராவின் அளவில் இல்லை, ஏனெனில் அவளிடம் ஒரு பெரிய மர்மலேடு பாட்டில் கோலா இருக்கிறது. ஆஹா, அது சூப்பராக இருக்கிறது. ஓ சரி, அது பெருசாக இல்லை. நானே மிகவும் சிறியதை கொண்டேன் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்னிடம் பெரியது இருக்கு. பெண்களே, மாம்னலேடை அளந்திருக்க வேண்டியது நிறுத்தி அதை சாப்பிடுவது மேல். ஓ ஆப்ஸ், மன்னிக்கவும் ஜில், நான் உண்மையில் அதை செய்ய விரும்பவில்லை. என்னை மாம்பழத்தை கொடுங்கள். இது ருசியாக உள்ளது. இதை பார்ப்போம். மிக சுவையாக உள்ளது. இது அற்புதமாக உள்ளது. அருமை. இப்போது அது என் முறை. எனக்கு ஒரு தட்டு வேண்டும். ஜெல்லியை மேல் வைத்து ஒரு முழாம் மற்றும் கத்தி எடுத்து ஜெல்லியை துண்டுகளாக வெட்டு. அப்படியே. சரிக்கு இப்ப நான் ஒரு சிறிய துண்ட முயற்சி பண்றேன். ஆஹா, இது எவ்வளவு சுவை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மிக நன்று. வாவ், ஜில்ஸை எப்படி கேலி செய்யலாம் என புரிந்து கொண்டேன். அவள் மாம்பழ ஜெல்லியை எடுத்து அவளுக்கு ஒரு உண்மையான கொலா பாட்டில் கொடுப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஓ, மறுக்க முடியாது. அது என்ன? ஏன் கோக் என்னை முழுவதுமாக தெளிக்கிறது? உஃப், இது மாமலைட்டாகவே இருக்க வேண்டும். இது நடக்க கூடாது. அஃப்கோ ஜில், அது டைராவின் விஷமாம். பெல்லாவின் இதில் எதுவும் சம்பந்தமில்லை. ஆனால் இந்த நேரத்திலே டைரா உன் அனைத்து மார்மலேடையும் சாப்பிட்டாள். வாங்க, அது நகைச்சுவையாக இருந்தது. நான் என்று கோகா வெயிச்சிங் விஜயம் பிடிச்சேன். நிப்புலஷாம், பெண்களே, நீங்கள் என்ன பாப்பீர்கள்? ஒரு நிமிடம். என் ஜாம் உங்களை எப்படி ஈர்த்தது? சுவாரஸ்யம். ஆனால் இது என் துண்டு. நான் அதை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. ஓ, நீ என் விரலை கடித்து விட்டாய். பொண்கள் மிகவும் பசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்கள் விரல் மற்றும் மர்மலேட் என அறிவியலுக்கு இடையே வித்தியாசம் கவனிக்கவில்லை. அவர்கள் மர்மலேட் துண்டை மிகவும் மோசமாக தாக்குகின்றனர். அவர்கள் ஆட்டாக் செய்யும் முன் நான் அதை தேவையகும். ஓய் இல்லை, நான் அதை மீண்டும் தரமாட்டேன். அது நமக்கும் இருக்கும். பிரமாதம். மிகவும் அருமை. அழகா? ஆமாம். எனக்கு மிகவும் பிடிக்கும். அருமை. ஓ, நான் நிறுத்த முடியவில்லை. இது ரொம்ப நல்லது. பெண்களே, இது என்னோட மாங்கல்யம். ஏன் நீங்க இதை சாப்பிட்டீங்க? எனக்கு ஒரு துண்டு விடாதீங்களா? இல்லையா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உலகாவம் கொடூரமான மகுடை தின்று கொண்டிருக்கிறேன். ஆமாம், நான் அதை உண்மையாகவே விரும்புகிறேன். நான் மகுடையை காதலிக்கிறேன். இதற்கு மேல் எதையும் நான் சாப்பிட்டதே இல்லை. நீங்க ரொம்ப கொடூரமானவர்கள். டைப்ரா, நீ இன்னும் உன் மார்மலேட சாப்பிடலையா? அப்படியானாலும் அதுக்கு விட கொடு. அந்த பெண்கள் அதை உருக்கி விழுங்கி விடுவார். ஆம், அது பசித்த புலிகளுடன் கூண்டுக்குள் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த மார்மலேட நிலையிலே நான் இருக்க இன்னைக்கு விரும்ப மாட்டேன். அரே, ஸ்லீஸ் சர்னிட் பாஷ் நூடுல்ஸ் காய். இஸ் ரூம்ல இருக்கேன். அரேமெடி சீஷேவ் நிலை. டீசரோலை டைராவின். பட் இஸ் பெல்லாவுக்கு சாதாரண அளவு உள்ளதா? இது ஒரு மேம்பழே. இதிலிருந்து நீங்க ஜில்லுக்கு பாருங்க. இப்படி கிரீமி பெரிய பிரேவ் நூடுல்ஸ் ரோல. ஓ வா, இதை எனக்காக பகிர்ந்து கொள்வாயா? தயவு செய்து. முடியாது. சீக்கிரம் உன் பங்கை சாப்பிடு. நான் புரிந்து கொண்டேன். சரி, எனது நூடுல்ஸை முயற்சி செய்வோம். எனது கையிலே சிறிய கட்டைகள் இருக்கின்றன. ருசிகரமாக இருக்கிறது. அவ்வளவு நல்லது. காத்துரு. ஏன் நான் தான் அவற்றை பாக்கெட் இருந்து எடுக்க முடியல? என்ன பிரச்சனை? ஜில், எனக்கு உதவுவாயா? சரி, நான் இழுத்து விடுறேன். Appa, Horace's noodles rated chewy go research super killer. Sorry, deep heat and harbor mail station. மிகவும் அதிகமாக உள்ளது. நான் முடித்து விட்டேன். ஏய், அது என்ன? டைரா, ஏன் இதை என்னை நோக்கி எறிந்தாய்? சரி, என் பேழை எனக்கு கிடைத்தது. எனக்கு உண்மையாகவே என் நூடுல்ஸை சாப்பிட வேண்டும். நூடுல்ஸ் நேராக என் மூக்கில் சென்றது. ஓ இல்ல, எனக்கு தும்ம வேண்டும். அடடே, அதாவது அருவருப்பு. பெல்லா, இது என்ன? உஃப், இது உண்மையில நூடுல்ஸ் மற்றும் உன் நாசி நீரா? இது அருவருப்பு. எனக்கு வாந்தி வரப்போகிறது. நான் நூடுல்ஸ் பச்சிடணும். விடவே சுவையா இருக்கும். பாப்போம். வாவ், ரொம்ப சீசி.
சூப்பர், ரொம்ப சுவையானது. இன்னும் கொஞ்சம் வேணும். ஓ ஆம், நான் இந்த நூடுல்ஸை விரும்புகிறேன். சரி, எவ்வளவு சுவையாக பெல்லா சாப்பிடுகிறாள். இன்னும் விரும்புகிறேன். ஒரு பெரிய பங்கு நூடுல்ஸை முயற்சிக்க நேரம் எடுத்து போச்சு. வாவ், இது அபாரமாக இருக்கிறது. ஆ என்ன, ஓப்ஸ், நான் அதை கைவிட்டு விட்டேன். மீண்டும் முயற்சிப்போம். ஓ முடியாது, எல்லாமே விழுந்து போகிறது. நான் கண்டிப்பாக ஏதோ தவறாக செய்கிறேன். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. ட்ரில்லின் மூலம் முளக்காணியை வைத்து இதனால் நான் சோறுகளை மிகவும் விரைவில் முளக்காணியில பிடிக்க முடியும். அதை முயற்சி செய்கிறேன். ஓஹோ இல்லையே, அது மிகுதியானது. நான் அதை எப்படி நிறுத்துவேன்? எப்போது எனக்கு இன்னொரு யோசனை வந்து விட்டது. எனக்கு ஒரு திட்டம் தேவை. இப்படியானா என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, இது என்ன ஊட்ட போகும் என் ரோபோட். நியூடல்ஸ், நாம் அதை சேர்ந்து செய்வோம். சரி, இந்த சலுகையை இங்கே வைக்கிறேன். இப்போது எனக்கு நூடுல்ஸ் ஊட்ட ஒரு ரோபோ கை இருக்கும். சேத்தான் அழுத்துவோம். அப்படியே செட்டியாக சரணையில வச்சு என் வாயில் உள்ள. ரொம்ப நன்றாக இருக்கிறது. வாவ், என்ன ஒரு குளிர்ச்சியான கண்டுபிடிப்பு. ஜில், நீ கண்டிப்பாக ஒரு ஞானி. இதை ஒரே சேர செய்யலாம். என்ன ஆச்சரியம். வாவ், அதுவே குளிர்ச்சி. ரோபோ அனைத்து பெண்களையும் உணவளித்தது. எவ்வளவு சிறந்த கண்டுபிடிப்பு. ஆமா, உண்மையாவே குதூகலம். இது சிறிய ஹப்பா பபா சுவையான ஜெல்லி பாட்ல. மற்றவைகள் எப்படி இருக்கின்றன? அப்பா, இது ஒரு சாதாரண ஸ்கிட்டில்ஸ் ஜெல்லி பாட்டிலா இருக்குது. ஆளு, இது ரொம்ப இனிப்பா இருக்கணும். ஆனால் பெல்லாவோட மிகப்பெரிய மென்டோஸ் ஜெல்லி பாட்டில உள்ளது. இது நிச்சயம் புத்துணர்ச்சியா இருக்குது. ஆனா ஜில்லுடன் தொடங்குவோம். அன்பாக அதனை முயற்சிப்போம். நன்று. இது ரொம்ப ருசியானதா இருக்கும். அதற்கு பிறகு நான் ஒரு பகரம் ஊதவும் முடியும். சரி, இப்ப பிவிதல் நேரம். என்ன? இது மிகவும் சிறியது. இதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, பொறுங்கள், நான் யோசித்தேன். நான் ஒரு கழுதையை உருவாக்க முடியும். அற்புதம். ஓ, நான் அதை முயற்சிக்கலாமா? ஒரு பார்வை விடுகிறேன். என்ன அழகான பொம்மை. ஓ, அது பிளந்து விட்டது. என்னை சுற்றி எங்கிலும் பபிள் கம் உள்ளது. ஜில், அதை பிடிக்கவில்லை. அது அவளது பொம்மை. என்னை பொறுத்துக்கொள் ஜில். எதுவும் நிகழாமல் போய்விட்டது என்று நடிக்கலாம். வாவ், மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கையில் முயற்சி செய்க. பிழிந்து வருகிறது. பட மிகவும் வண்ணமயமானது. மிகவும் இனிப்பானதும் ருசியானதும். அருமைஸ். ஆஹா, ஆம், நான் இதை என்றுமே சாப்பிட முடியும். டைரா, நீ சுவாரஸ்யமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ ஏற்கனவே ஸ்கிட்டில்ஸில் மூழ்கிய தெரியுதே. என்ன, உண்மையா? ஆனால் என்னை பார்த்து சிரிக்க தேவையில்லை. நான் உன்னிடம் திரும்ப வாங்க முடியுமா? இப்போது நீ முழுவதும் ஸ்கிட்டில்ஸில் மூழ்கப் போகிறாய். பிடி. வேவ். ஆம், என் மீது மோதவில்லை. நீங்கள் தவறவிட்டீர்கள். ஓ, பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படியுமே இல்ல. என் பாட்டிலில் இப்போது ஒரு துளை உள்ளது. ரொம்ப சுவைண்டு நெஞ்சிலும் இருக்கு. அரேயா, இப்ப என்னோட மூச்சு ரொம்ப பசுமையா இருக்குது. பா, இது வெறுமனே குளிர்ந்த பசுமைதான். அதுவே பெரியது. பாரு, அங்கே எல்லாம் பனி படலங்கள். குளிர்ச்சியானது. ஆமாம், ஜில் எதையும் பார்க்கவில்லை போல் தெரிகிறது. அவளின் கண்ணாடிகள் உறைந்து விட்டன. ஆர்வமாக இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு அழகாக உள்ளது. பெல்லா, நாம் மீண்டும் செய்வோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். முயற்சி செய்யலாம். உன் ஆணைப்படி மேலும் சில பனித்துளிகள். எவ்வளவு குளிர்ச்சி, அழகான பனித்துளிகள். ஓ, இப்போதெல்லாம் என்னை சூழ்ந்துள்ளதை காண முடிகிறது. டைரா உறைந்து விட்டாள். நாம என்ன செய்யலாம்? ஓப்ஸ், பெல்லா, நமக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. டைரா உறைந்து விட்டாள். பெல்லா பனித்துளிகளை குறித்து பார்ப்பதில் மூழ்கியதால் கவனம் செலுத்துவதில்லை. ஜில், நாம் என்ன செய்யலாம்? சரி, நான் ஹேர் ட்ரையரின் சூடான காற்றால் அவளை உருக வைக்க முயற்சிக்கிறேன். முயற்சிப்போம். ஓ, இது வேலை செய்கிறது. ஓ, நன்றி ஜில்.
நீ என்னை மிகவும் உதவினாய். இப்போது பெல்லாவின் பனித்துளிகளை உருகவிடலாம். என்ன செய்தாய்? அது எல்லா நேரமும் இருந்த வேடிக்கை. எங்கள் வீடியோவை சீரமைப்பை தொடங்குவோம். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். என்னிடம் குளிர்ச்சியான வண்ணமயமான இனிப்புகள் உள்ளன. புதன்கிழமை கசப்பான இனிப்புகள் உள்ளன. என்னிட் முதலில் தொடங்குவாள். நான் ஸ்கிட்டில் சுட தொடங்க விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த நிறமிகு மிட்டாய்களை நான் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். ஏனிட் கேக்கை அலங்கரிக்கவும். நீங்க சரி. வென்ஸ்டே சரி. முதல் அடியுடன் தொடங்கலாம். எல்லாவற்றையும் ஸ்கிட்டில்ஸ் கொண்டு மூட விரும்புகிறேன். நன்றாகவே போகவில்லை என நினைத்தேன். நீ என்னை கிண்டலடிக்கிறாயா? ஒரு நிமிடம் காத்திரு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. இதை செய்வோம். எனிட், நீ என்ன செய்தாய்? ஓ எனிட், நீ புதன்கிழமையை வருத்தமடைய செய்தாய். இது நிச்சயமாக மதிப்பில்லாதது. ஆனால் இது அழகாக தான் இருக்கிறது. புதன்கிழமை என்ன செய்ய போகிறாள் என்று பார்ப்போம். முதலில் எனக்கு சில பாப் கேண்டி தேவை. அறுப்பை விட சிறந்தது. அதுதான் எனக்கு தேவை. அற்புதம். அதை கேக்கின் மீது ஊற்றுவோம். மோசமாக இல்லை. டாக்ஸிக் வேஸ்ட் காண்டி. நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிவேன். என் காழியை எடுத்துக்கொண்டு மிட்டாய் ஜாரை திறக்கிறது. ஏனிட், நீ இதற்காக பச்சாத்தாபப்படுவாய். இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை எச்சரித்தேன். சரி, காந்தலியில் மிட்டாய் ஊற்றுகிறேன். எலும்பு கூட்டத்தின் கையை எடுத்து எல்லாவற்றையும் கலக்குகிறேன். சிறப்பு. என் மந்திரம் தயாராகிவிட்டது. அதை கேக்கின் மீது ஊற்றுகிறேன். வாவ், அது குழு. புதன்கிழமை. அருமையான யோசனை. போய் வா எனிட், நீ என்னை தொந்தரவு செய்கிறாய். இப்போது கமி பாம்புகள். ஓ, இது மிகவும் நீளமாக இருக்கிறது. என்னிடம் என்ன இருக்கிறது பாரு. ஓ, என்ன ஒரு பாம்பா? அதை அப்புறப்படுத்து. ஒரு நிமிடம். இது ஒரு மாம்பழ பாம்பு. இது ருசியானது. கேக்கை அலங்கரிப்போம். நான் அதை மேலே வைக்கப் போகிறேன். ஆம், அது ஒரு மேதை யோசனை. போ, நான் இப்பொழுது என் கமீஸ் சாப்பிடுவேன். சரி, எனக்கு நிறைய வண்ணமயமான கம்மி மீதம் இருக்கிறது. நீ என்ன தெரியும்? ஒன்றை முயற்சிப்போம். இந்த அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு பபிள் ஊதுவேன். அப்படியே போகலாம். வாவ், அது மிக பெரியது. எனிட், நீ மிகவும் நகைச்சுவையானவள். ஓ, உனக்கு ஒரு யோசனை இருக்கிறதா? அது என்ன? எனக்கு தெரியும். நீங்கள் பபுல்கம் ஸ்பெகட்டி செய்ய விரும்புகிறீர்களா? சரிதானே? அது அற்புதமாக இருக்கும். வாங்க தொடங்கலாம். ஓ, ஏதோ ஏற்கனவே நடக்கிறது. அற்புதம். பெண்களே, நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். மேலும் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பாணியில். ஆனால் அடுத்ததாக நீ என்ன செய்ய போகிறாய்? ஓ, இன்னும் பல இனிப்புகள். எனிட் கார்டன் கேண்டி மற்றும் ஜெல்லி கரடி வைத்திருக்கிறார். வென்ஸ்டே கமி கண்கள், மார்ஷ்மெலோஸ் மற்றும் சிரப். சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இந்த பெரிய ஜெல்லி கரடிய பாருங்கள். ஓ, ஒரு யோசனை. எனக்கு ஒரு கிண்ணம் தேவை. என் கரடிய அதில் வைக்கிறேன். அடுத்தது நமக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. என்னிடம் எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஹேர் ட்ரையரை ஆன் செய்து வெப்பமான காற்றை கரடியின் மீது செலுத்துகிறேன். பை பை ஹனி.
அது முழுவதும் உருகிவிட்டது. அது உண்மையில் சில வினாடிகள் தான் எடுத்தது. ஆனால் நீ இப்போது என்ன செய்கிறாய்? ஓ, எனக்கு தெரியும். நீ ஒரு இதய வடிவில் மார்மலேட் விரும்புகிறாய். என்கிடம் மார்ஷ்மெலோஸ் இருக்கின்றன. அதிலிருந்து தொடங்கலாம். திறக்கிறேன். அச்சரை சிறுவன் பிரீடரியூர் வென்றேன். லாம் மார்ஷ்மெலோக்களையும் ஆற்றிறேன். அப்போ நான் ஒரு தீவிரவாதி தேவை. இவ்வளவு பயப்படாதே. நான் மார்ஷ்மெலோக்களை மட்டும் அறுக்குவேன். இது அதிக மகிழ்ச்சி அளிக்கிறது மற்றும் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவதை விட வேகமாக உள்ளது. நீ அதோட என்ன செய்கிறாய் வென்ஸ்டே? ஐயோ, உன் கைகள் மிகவும் அழுக்காகவும் மார்ஷ்மெல்லோக்களால் மூடப்பட்டும் இருக்கின்றன. ஓ, எனக்கு தெரியும். இது உண்மையான சிலந்தி வலை போல தெரிகிறது. அது ஒரு மேதை யோசனை. வென்ஸ்டே, நீங்க கேக் அலங்கரிப்பதில் மிகவும் திறமையானவர். நன்றாக இருக்கிறது. சரி, இங்கே என் கமி இதயங்கள். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். அதை கொண்டு கேக்கை அலங்கரிப்போம். அழகாக இருக்கிறது. அப்படியா? அப்படியா? அடுத்தது என்ன செய்யலாம்? கமி கண்கள். எனக்கு அது பிடிக்கும். ஜாரிலிருந்து அவற்றில் சிலவற்றை எடுத்துக்கொள்வோம். எனிட் மீது ஒரு பயங்கரமான தந்திரத்திற்கான சிறந்த யோசனை எனக்கு வந்தது. ஓ, என் கண். என்ன? புதன்? ஓ, இல்ல. என்ன ஒரு கனவு. ஓ, என்னை ஏமாற்றுவதை நிறுத்து. வென்ஸ்டே, புதன்கிழமை. உன் கிண்டல்களுடன் கவனமாக இரு. வாவ், அது கண்மடிவில் உள்ள பான்கேக் தானா? நீங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள். கொஞ்சம் சார், புது இரத்தம் போல இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஏய், யார் கத்துகிறார்கள்? என்னிட் போய்விடு. மன்னிக்கவும். உங்கள் அலங்காரங்கள் என்னை பயமுறுத்துகின்றன. சரி, எனக்கு பழ்காந்தி இருக்கிறது. அதிலிருந்து அழகான வடிவங்களை உருவாக்க வேண்டும். ஒரு அழகான மேகத்தை போல. கண்களும் புன்னகையும் கொண்டது. ஓ, அந்த கன்னங்களை பாருங்கள். நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன். நான் அருமையாக இருக்கிறேன். வணக்கம், உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு சிறந்த பொருட்களை கொண்டு வந்துள்ளேன். நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சிற்றுண்டிகள் தேவை. இதோ உங்கள் பணம். நன்றி. சரி சரி சரி, இப்போது எனக்கு மஞ்சள் ஸ்பிரிங்கிள்ஸ் கிடைத்து விட்டது. அதை கேக்கில் அலங்கரிக்க வேண்டும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. இதோ சில நல்ல பொருட்களும் உள்ளன. இங்கே என்ன இருக்கிறது? யார் தொடங்க போகிறார்கள்? புதன். ஆம், அவள் முடிவு செய்தாள். இது அவளது முறை. ஆம், சரி, நான் ஓரியோஸ் கொண்டு தொடங்க விரும்புகிறேன். எனக்கு இந்த பிஸ்கட்டுகள் பிடிக்கும். இது சுவையாகவும் கருப்பாகவும் இருக்கிறது. இதோ ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. அனைத்து கிரீமையும் அகற்றுவது. நான் அதை தனி பாத்திரத்தில் வைக்கிறேன். முடிஞ்சது. என்னை பார்த்து கொண்டே இருக்காதே. நீங்கள் என்னை கவனிச்சுதர செய்கிறீர்கள். புதன்கிழமை நீ என்ன செய்ய போகிறாய்? ஏதேனும் யோசனைகள் இருக்கிறதா நண்பர்களே? ஓ, ஓரியோ கிரீமால் உருவாக்கப்பட்ட ஒரு மண்டையோடு வடிவம். நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். புதன்கிழமையால் கவனம் சிதறியது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இங்கே சில வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. அதை ஒரு ஆழமான கிண்ணத்தில் ஊற்றுகிறேன். என் கைகளை நக்குகிறேன், ஏனெனில் இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் அதில் ஒட்ட வேண்டும். இப்போ அதை பாருங்கள். என் கேக் பகுதியின் மீது நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. வாவ், அது ஒரு சிறந்த லைஃப் ஹேக். என்னெட்
அடுத்தது என்ன செய்ய போகிறாய்? ஓ, லெகோமேன் பில்டர்ஸ், எவ்வளவு குளிர்! என்னிட் முழு செயல்முறையையும் கட்டுப்படுத்துகிறார். அது குளிர்ச்சியாக வந்தது. நீங்கள் அதை செய்ய முடியுமா? நன்றி நண்பர்களே, நீங்கள் எனக்கு மிகவும் உதவினீர்கள். சரி, எல்லாம் தயார். ஓ, காத்திருங்கள், சில கூர்மையான குச்சிகள் உள்ளன. நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஒருவேளை அவற்றை சாப்பிடலாமா? கெட். நான் அதை என் கேக்கை அலங்கரிக்கவும் பயன்படுத்துவேன். சரியாக இருக்குது. இது ரொம்ப அழகா வந்துள்ளது. சரி, இங்கே என் மண்டைகள். அவை தயாராக உள்ளன. அவற்றை கேக்கில் வைக்கிறேன். என்னிட், என்ன இல்லாம இந்த கேக்கை சாப்பிட நினைக்க கூடாது. நான் முடிக்கிற வரை காத்திரு. அடுத்தது ஒரு பாப் 8. சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் வாங்குவோம். அதை அச்சில் ஊற்றுகிறேன். பாப் 8 அச்சில். இப்போது சில கருப்பு நுடல்லா. அதை அச்சில் ஊற்றுகிறேன். இதையெல்லாம் என்னால் எதனால் உரைய வைக்கலாம்? ஒரு யோசனை. மின்ட் மென்டோஸ் எனக்கு உதவும். அது உனக்கு எப்படி உதவும்? வென்ஸ்டே? ஓ, நீ முழு பாக்கெட்டையும் சாப்பிடுகிறாயா? மற்றும் பப்ளிகம். ஓ, நான் புரிந்து கொண்டேன். ஒரு குளிர்ந்த மூச்சு. அது உண்மையிலேயே ஒரு மேதை யோசனை. இத பாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். நான் முடித்து விட்டேன். இது மிகவும் குளிர்ச்சியாக வந்துள்ளது. அதை முயற்சி செய்யலாம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீ தயாரா? புதன்கிழமை முதல் அடுக்கு மூலம் தொடங்கலாம். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மேலும் மேல் பக்கத்தில் பபிள் கம் இருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊத முடியும். வாவ், இப்போது எல்லாம் வானவில் நிறமாக உள்ளது. அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள். என் கேக் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை ஒரு முறை சுவைத்து பார்ப்போம். எவ்வளவு புளிப்பு, ஆனால் ருசியாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் சிறப்பாக செய்தீர்கள். புதன்கிழமை என்ன நடக்கிறது? எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அவளுக்கு உதவுவேன். ஒரே ஒரு வாளி போதுமா? நன்றி என்னிட். நீங்கள் என்னை உண்மையிலேயே காப்பாற்றினீர்கள். See, bin auf am work in the Grauman Weiner so. Nice. Keeper, this are weird Kiefer to tell. என்னிடம் கமி கண்கள் இருக்கின்றன. இது அற்புதம். எவ்வளவு அழகான இதயம். இதை பரிசோதிப்போம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. என் மேகத்தை பாருங்கள். நண்பர்களே, நீங்கள் நிச்சயமாக பசித்திருந்தீர்கள். ஏனெனில் கேக் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் நிறைந்து விட்டீர்களா? சரி, அதுவே சவாலின் முடிவு. என்ன ஒரு கேக்! ஓ, இது உங்களுக்காக. பெண்களே, யார் சிறப்பாக வரைவார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கும். ஆரம்பிக்க நேரம். சூப்பர். எங்களுக்கு வடிவமைப்புக்கு கருப்பு மாவு தேவைப்படும். இப்போது ஸ்ட்ராபெரி மற்றும் ராஸ்பெரி நிரப்புதல்கள். சாக்லேட் தான் சிறந்தது. நேரம் ஏற்கனவே சரி, பான்கேக் ஒரு தட்டில் வைக்கலாம். என்ன நினைக்கிறேன்? சரி, இதை செய்யலாம். நாம் ஒரு கேக் பெற்றோம். நீங்க தொந்தீரனை வச்சு போட்டீங்க. வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. வாவ், நன்றி. அருமையாக இருக்கிறது. இங்கே வா பேட்ச். என்னிடம் ஒரு இதயம் மற்றும் ஒரு யூனிகார்ன் உள்ளது. எம் எம் எம். காகிதம் கத்தி. நான் வென்று விட்டேன். காத்தில் பறக்கும் பிகாசு.
இங்க அத நல்லா வரைவினா கிடைக்கும். அத பத்தி நினைக்க கூடாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். சரி, நான் வெல்ல வேண்டும். எந்த கை என் கையா சிறந்தது? ஓ, சரி, எனக்கு புரிகிறது. ஆனால் அது போதாது. அப்படியா? ஏதாவது யோசிப்போம். ஓ, இல்ல. பெண்களே முடிக்கவும். ஓ இல்லை, என் பிகாசுவை பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அருமை. எனிட் புதன்கிழமை வரைபடத்தை எனக்கு காட்டு. இதுதான் நீ விரும்புகிறதா? வரவேற்கிறேன். ஓ, என்ன ஒரு கனவு. வெற்றியாளர் எனிட், அற்புதம். கூரே, நான் எப்போதும் ஒரு பிகாசு கனவு கண்டேன். ரொம்ப சரி, அது உன்னுடையது செல்லவே. நன்றி, பறக்கலாம் நண்பா. இங்கே இல்லை. ஓ, மனிதா. ஓ, ஐயா. அது அவளின் சொந்த தவறு. பெண்களே, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். ஓ, என்ன அழகானது. தொடங்க. சிறப்பு. பிடித்தேன். இது அருமையாக வருகிறது. அற்புதம். மேலும் கொஞ்சம் பச்சை. ஆனால் நான் ஏற்கனவே எனவே என் கமிலியன் மிகவும் அழகாக இருக்கும். அப்படி என்றால் கை கொஞ்சம் பாராட்டுவோம். ஹாய். வணக்கம். நீ அடுப்பை அணைத்தாயா? வா, என்ன பாரு. நேரம் முடிந்தது. ஆமா, நேரம் முடிந்தது. சூப்பர். இதோ என் வரைபடம். என்ன நீ என்ன காட்ட போறாய்? இப்போ போகலாம். ஓ, ஒரு நிமிஷம். ஏன் என் சிறிய விரல் சமைக்கல? ஓ இல்ல. ஓ இல்ல. இது நல்லதல்ல. புதன்கிழமை வென்றுவிட்டார். இறுதியாக இந்த கமிலியனை நீ பெறுகிறாய். சூப்பர். இது என் படத்துடன் சரியாக பொருந்துகிறது. அற்புதம். ஆஹா, உண்மையா? அருமை. ஒரு புதிய சுற்று. ஒரு உடையை வரை. தொடங்குங்கள். வாருங்கள். வாவ், என்ன ஒரு அதிசயம். ஒரு பயங்கரமான உடை. அதை வரைய மாட்டேன். அதற்கு பதிலாக சாப்பிடுவேன். என்ன? ஓ, வாருங்கள் வென்ஸ்டே. சரி, நான் அதை எப்படியும் செய்வேன். என்ன கை? என்னை சம்மதிக்க வைக்க முயற்சிக்க கூடாது. ஓ, அழகான உடைக்கு எனக்கு தேவை பிங்க் மாவு. அதுதான் எனக்கு காட்டு. என்ன மகிழ்ச்சியுடன். எனக்கு இது பிடிக்கவில்லை. எப்படி? ஆனால் ஏன்? தெரியவில்லை. இது என்ன? வாவ், கை, அது அருமை. புதன்கிழமை வென்றுவிட்டது. என்ன? ஓ, இல்லை இல்லை, செய்யாதே. இது உன்னுடையது. பிடி. எவ்வளவு அருவருப்பு. எனக்கு இளஞ்சிவப்பு பிடிக்காது. எவ்வளவு மனமுள்ள பீட்சா. எங்கள் புதிய பணிக்கட்டளை. அற்புதமான மனம். வேலைக்கு செல்லுங்கள் பெண்களே. எளிது. எனக்கு பீட்சா பிடிக்கும். இதை செய்யலாம். நான் பட்டாணி, தக்காளி, ஒலிவ்ஸ் மற்றும் மாவு வரைவேன். யூஹூ, என் பீட்சா தயாராகிவிட்டது. அதை பாருங்கள். புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய்? ஓமா, நீ என்ன வரைவாய் என்று தெரிஞ்சு அதை மேலும் குளிர்ச்சியாக மாற்ற விரும்பினேன். முதலில் மாவை வரைவேன். பின்னர் அதை வரையறுப்பேன். சாஜம் சிறந்தது. அதுவா? Anahorala, Snare the Perch Rains in any Raven, Silicon, Salvidi, Touristy, Orange, Orange, Bingo. அங்கே சிறப்பு. இதோ காலியான பீட்சா. இது விசித்திரமாக இருக்கிறது. எனட், நீ
வென்று விட்டாய். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதோ என் பீட்சா. நீங்கள் இதை பார்த்தீர்களா? அற்புதம். சரி, நான் என் தேர்வை மாற்றுகிறேன். ஹூரே. வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. எனக்கும் அதை வேண்டும். கை எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். உன்னை சாப்பிடுவேன். அருமை. எனக்கும் அதை வேண்டும். கை எனக்கும் ஒரு பீட்சா துண்டு இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. சிறுமிகளே, நாம் ஒளிந்து விளையாடலாம். கல், காகிதம், கத்தி மூலம் யார் ஓட்டுவது என்று முடிவு செய்வோம். ஹே அமாண்டா, நீ ஓட்டு. நான் இப்படி ஒளிந்து கொள்வேன். நீ என்னை கண்டுபிடிக்க மாட்டாய். இங்கே யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று தோன்றுகிறது. சிலந்திகள் தவிர. ஓ, இங்கே பயங்கரமாக இருக்கிறது. இந்த பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆம், பார்க்கலாம். வா, உதவுங்கள். மறைவதற்கு யாரும் இல்லை என்றால் அது என் தவறு அல்ல. எல்லோரும் எங்கே போயிருக்கலாம்? பேபியின் முடியமைப்பால் அவள் வெளிப்படுகிறாள் போல் தெரிகிறது. அதோ போங்கள். மைக் பற்றி என்ன? எனக்கு தெரியவில்லை. எனக்கு நினைக்கிறது நாம் இங்கே பார்ப்பது வேண்டும். வாவ், இங்கே யாரும் வராதது போல இருக்கிறது. இங்கே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன. பிபி பாரு, இங்கே 3 நிறமான பாதுகாப்பு பெட்டிகள் உள்ளன. மைக் அவற்றில் ஒன்றில் இருக்கலாம். இது முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆனால் அதை சரிபார்ப்போம். கீயை எடு. ஓகே. சரி, இல்லை, இது கண்டிப்பாக மைக் அல்ல. இது எனது பிடிச்ச கிண்டர் புவேனோ சாக்லேட். நம்மை புத்துணர்வடைய செய்து தேடல தொடர்வோம். அருமை. Here we go. அவர் மஞ்சள் பெட்டியில் மறைந்திருக்கலாம். இந்த பெட்டி நீண்ட காலமாக திறக்கப்படவில்லை என்று தெரிகிறது. பச்சை ஒன்றை சரிபார்க்க வேண்டும். வாவ், நாங்கள் மைக்கை கண்டுபிடித்தோம் என்று நினைக்கிறேன். மேலும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான சவாலுக்காக காத்திருக்கிறோம். நான் முதலில் அந்த பாதுகாப்பு காப்பை திறந்து சுவையான ஏதாவது கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஓ, என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பிறகு பாடில் வெடிக்காது என்று நம்புகிறேன். அட, மிகவும் சுவையாக இருக்கிறது. நீ ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறாய்? இந்த பெட்டகத்தை திறக்க நேரமாகிவிட்டது. இந்த படத்தை நம்பினால் எனக்கு குளிர்ச்சியானது காத்திருக்கவில்லை. ஆம், பாதுகாப்பில் உள்ள நாய் ஏமாற்றவில்லை. எனக்கு எலுமிச்சை பிடிக்காது. மைக், உன்னிடம் என்ன இருக்கிறது? சரி, எனக்கு ஒரு மேகம் இருக்கிறது. மழை பெய்ய போகிறது போல. இது சாதாரண மழை அல்ல, ஆனால் சுவையானது. பாருங்கள், நீங்கள் எப்போதாவது காந்தி ஸ்கிட்டில்ஸ் மழையை பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்ததில்லை. வாவ், மிகவும் நல்லது. அதுவும் சுவையா இருக்கு. பிபி, நீ ஏன் உன் கோக் குடிக்கல? அதுதான் வேகம். அது ருசியாக இருந்தது. ஓ, இப்போது ஏதோ நடக்க போகிறது போல. இதனால் முழு கட்டிடத்தில் உள்ள அனைத்து ஜன்னல்களும் நிச்சயமாக உடைந்து விட்டன. சரி, மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. உனக்கு வெட்கமா இல்லை? மக்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குமுறுவதை நிறுத்து. அமாண்டா, நீ உன் எலுமிச்சங்களை சாப்பிடுவது நல்லது. நான் ஏற்கனவே அனைவரும் அவற்றை பற்றி மறந்து விட்டார்கள் என்று நம்பினேன். சரி, அவற்றை விழுங்க எளிதாக இருக்க நான் அவற்றை சாப்பிட வேண்டியதில்லை, ஆனால் குடிக்க வேண்டும். எலுமிச்சை சாறு அவ்வளவு மோசமாக இருக்காது. பார்க்கலாம். அதை முயற்சிக்க, உண்மையில் முயற்சிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது. ஏய், கவனமாக இரு. எரிவதை நிறுத்து. அமாண்டா, இப்போது நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம். கத்தாதே, உன்னை இல்லாமல் எனக்கு கடினமாக இருக்கிறது. அட, என்ன ஒரு பயங்கரம். ஓ, ஆனால் உனக்காக இது ஒரு இலவச மழை. மிட்டாய் மழை ஏன் நின்றது? ஆஹா, இது மிகவும் நல்லது. ஏன் மைக் மட்டும் மிட்டாய் பெறுகிறான்? எல்லோருக்கும் போதுமானது இருக்கிறது. ஏய், என்ன செய்கிறாய்? எனக்கு தட்டு கொடு. இப்போது அது உன் புதிய தொப்பி. நான் எனக்கே ஒரு முழு மேகத்தை திருட விரும்புகிறேன். நான் இதை மிகவும் சலித்து விட்டேன். அதை தொடுவதை நிறுத்து. அது எனது. உனக்கு மிட்டாய் வேண்டுமா? அப்படியானால் அதை எடு. ஐயோ, இது வலிக்கிறது. இந்த
முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது போல. நான் முதல்ல இருக்கலாமா? வாவ், பாதுகாப்புல புதிய தொலைபேசி கிடைக்கும் என்று எனக்கு தெரியல. இப்போ எனக்கு மிக சிறந்த படங்கள் மட்டுமே இருக்கும். மைக், அமாண்டா, புன்னகையிடுங்கள். ஹே, நீ என்ன செய்கிறாய்? இது நினைவுகளுக்காக மட்டுமே. உங்களின் பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்பதை அறிய நேரம் வந்துவிட்டது. ஓ, ஏன் யாருக்கோ ஐபோன் இருக்கிறது, ஆனால் எனக்கு இந்த துர்நாற்றம் வீசும் வெங்காயம் இருக்கிறது. வெறுக்கத்தக்கது. என்னை பற்றி என்ன? விசித்திரமாக இருக்கிறது. நான் 5 வயது குழந்தை இல்லை. இந்த பொம்மைகளுடன் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் ஒப்புக்கொள்வதற்கு அவை குளிர்ச்சியாக இருக்கின்றன. நீங்கள் அவற்றுடன் விளையாடலாம். என்ன நடக்கிறது? என் கை அப்படியே அது மயக்கமாக இருக்கிறது. இந்த பொம்மைகள் ஏன் தேவை என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஐஸ், இப்போது நீங்கள் முழுமையாக எனது கருணையில் இருக்கிறீர்கள். இந்த ஐபோனில் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பிபி, கைகளை உயர்த்து. விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் எனக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இப்போது உங்க கையை அசைக்கவும். ஹா, இது இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அது ஒரு புதிய ஐபோன். நீ என்ன செய்த பாரு, அது கிராஷ் ஆகிவிட்டது. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. மைக், உன் வெங்காயத்தை சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. அதன் வாசனையே எனக்கு வாந்தி வர வைக்கிறது. இல்லை, நான் அதை செய்ய முடியாது. சாப்பிடு சாப்பிடு என்றேன். நான் விரும்பவில்லை. அப்போ நான் இந்த பொம்மையின் உதவியை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்போது இந்த சுவையான வெங்காயத்தை கடிக்க வேண்டும். இல்லை, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த அறையின் ஒவ்வொரு சிதைவிலும் நாற்றம் ஊடுருவி வருவதை நான் ஏற்கனவே உணர்கிறேன். மைக், நீ அதை சாப்பிட்டு உன்னை தானே அடிக்கலாம் என்று உனக்கு தெரியுமா? அது நான் அறியவில்லை, மேலும் அறிய விரும்பவில்லை. ஓ, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓ, நிறுத்தியது போல தெரிகிறது. அமாண்டா, அந்த பொம்மைகளை இனி தொடாதே. போதும். நான் நினைத்தேன் இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. சரி நண்பர்களே, நேரம் வந்துவிட்டது. மரணமாடு, வேகமாக வேகமாக. ஆமாம், நன்றாக. இப்போது பொம்மைகளை இழந்துட்டேன். இப்போது அவற்றை நமக்கு கிடைத்து விட்டது. நான் விளையாடவே விரும்பினேன். இந்த முறை ஏதோ குளிர்ச்சியானது காத்திருக்கிறது. ஆமாம், எனக்கு சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். மதிய உணவு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த பையை எப்படி திறப்பது? எனக்கு சக்தி இல்ல. அதை புடைத்து விடலாம். ஓ, அமாண்டா கண்டிப்பாக தானே சிப்ஸ சாப்பிடுவாள். என்னிடம் அங்கே அருவருப்பானது ஏதுமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ இல்லை, நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்டமில்லாமல் இருக்கிறேன்? எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. மைக், ஏன் சிப்ஸை நீ சாப்பிட முயற்சிக்க விரும்புகிறாயா? அப்போ கண்களை மூடி வாய் திற. ஐயோ, இது அருவருப்பாக இருக்கிறது. இது புல் மென்று சாப்பிடுவது போல. பிபி, இது நகைச்சுவையாக இல்லை. எனக்கு இந்த ஊதா தொப்பி இருக்கிறது. ஓ, அவள் எங்கே? விசித்திரமாக இருக்கிறது. அதுல என்ன குளிர்ச்சி இருக்கிறது? ஒரு சாதாரண தொப்பி. இப்போது இந்த கண்ணுக்கு தெரியாத தொப்பியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மைக், உனக்கு ப்ரோக்கோலி ஒரு தட்டு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. இல்ல, நான் அதை செய்ய மாட்டேன். இனி செய்யணும் மைக், இனி செய்யணும். ஓ, எனக்கு போதும். இது எவ்வளவு அருவருப்பானது என்று உங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்களே உங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கோம். ஓ, நீங்க வெர்சியஸ் இவ்வளவு கொடூரமா இருக்கிறீங்க. நான் கற்பனை செய்ததிலேயே இது மிக மோசமான சித்திரவதை. என்னுள்ள ஏதோ துர்நாற்றம் வீசுகிறது என்று நான் ஏற்கனவே உணர்கிறேன். ஓ, இல்ல, அது இழந்து விட்டது. மைக், அருவருப்பு. இங்கே வாயு முகமூடி இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அவர்கள் அதை எனக்காக விடவில்லை? இந்த பயங்கரத்தை நானும் மணக்க விரும்பவில்லை. எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றுகிறது. அறையின் காற்று மீண்டும் சுத்தமாக உள்ளது. அமாண்டா, உன் சிப்ஸை சாப்பிட நேரம் வந்து விட்டது. ஏற்கிறேன், நான் பசிக்கவும் ஆரம்பித்து விட்டேன். ருசியானது. கைகள் விலக. பேராசை. நல்ல முறையில் செய்ய விருப்பமில்லை எனில் கெட்ட முறையில் செய்ய வேண்டியிருக்கும். நான் தெரியாமல் இருந்தேன். சிப்ஸ் பறக்க முடியும் அல்லது இது பிபியின் வேலை. நாங்கள் உன்னை கண்டுபிடித்து விட்டோம். கண்டுபிடித்து விட்டேன், ஆனால் எனக்கு சிப்ஸ் இருக்கின்றன. இந்த தொப்பி போதுமானது. ஏய்,
என்னோட தொப்பி எங்கே? சரி, இப்போது நான் என்னோட தொப்பியையோ அல்லது என்னோட நாயையோ கண்டுபிடிக்க முடியாது. நாற்காலியுடன் செய்யும் கிண்டல் பழமையாகாது. நீ என்ன கிண்டல் அடிக்கிறாயா? அதே நேரத்தில் பிரகாசமான, நகைச்சுவையான மற்றும் சுவாரஸ்யமான சவால்களை தவறவிடாமல் இருங்க. எப்போதும் மைலி எம்என்டெமாக்களின் மிகவும் சிறிய குவளை பெற்றால் குவென்டினிடம் முழு இயந்திரமே இருக்கிறது. சோஃபி மேலும் பெரிய இயந்திரத்தை அணைக்கிக் கொண்டிருக்கிறார். பார்ப்பேயாம். ஓய் நண்பர்களே, நீங்கள் மிகவும் பெரியா உள்ளீர்கள். சவாலை தொடங்குவோம். பெரிய, நடுத்தர அல்லது சிறிய உணவு. உங்களிலிருந்து யார் தொடங்க போகிறீர்கள்? மைலி, வாங்க. ஓ, இது எளிதாக இருக்கவில்லை போலிருக்கிறது. அதை திறப்பது நிச்சயமாக கடினம். அதுவே, இதை நசுக்க போகிறேன். இதோ போய்விட்டது. என் முழு கைகளும் உள்ளேயே உள்ளன. நீங்க மைலிய கோபப்படுத்திட்டீங்க. இது ரொம்ப நல்லது. இந்த உரையலை முயற்சிப்போம். ஓ, எவ்வளவு ருசியா இருக்குது. இது நன்றாக சாக்லேட் நிறைஞ்சிருக்குது. கிளின்டன், என்ன நினைக்கிறேன்? நீங்க தான் அருமை. எனது அனைத்து இனிப்புகளும் விற்பனை இயந்திரத்தில் உள்ளன. எனவே நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓ, இது எப்படி செயல்படுகிறது? ஓ, காத்திரு. நாம் நிறுத்துகைகளை சேர்க்க வேண்டும். பரவாயில்லை, நான் இந்த இயந்திரத்தில் என்ற வாய்ப்பு தருகிறேன். நாம முயற்சி செய்கிறோம். அப்படி என்றால் போய்விட்டோம். ஆஹா, நான் எச்சியை பெற முடிகிறதே. ரொம்ப நன்றி, எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஓ, நான் இல்லை. மேற்கொண்டு அதிகமாக. ஆம், நம்பிக்கையாகாது. அரே, காத்திருங்கள். என் சக எனக்கு இன்னும் வேண்டும். வாங்க சப்புவோம். நான் ஒரு அமைதியாக. அமைதி இல்லாமல் மழை விட வேண்டும் என்று தெய்வங்களை அழைக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து செய்திருக்க வேண்டியதுதான். நான் நினைக்கிறேன் அது சோஃபியின் முறை. ஓ ஊரா, நான் இப்போது இந்த கன்னிக்காயினை மதிப்பாய்ச்சாக கை கொள்வேன். நாம் இதை திருப்பி அதிலிருந்து எடுக்க வேண்டும். நன்றி. நம்ப முடியவில்லை. எனக்கு இன்னும் வேண்டும். ஹே, இது ஏன் வேலை செய்யவில்லை? இயந்திரம், எனக்கு சில இனிப்புகள் கொடு. என்ன நடக்கிறது? இயந்திரம், என் மேல் கோபப்படாதே. நிறுத்துங்கள். வணக்கம் நண்பர்களே, கவனமாக இருக்கவும். எனது டிவி இயந்திரத்தை பிடிங்கள். எனக்கு தோன்றுவது இது முடிந்தது. ஓ, அதை பார்க்க அது முழுமையாக கடலாக இருக்கிறது. ஏன் எனக்கு இத்தனை சிறிய சாக்லேட் பட்டை கிடைத்தது? நான் அதிர்ஷ்டசாலியானவன். என் சாக்லேட் எங்கே? என்ன, எனக்கு எதுவும் கிடைக்கலையா? சோஃபி, நீ தொடங்கணும். நான் விரைவாக செஞ்சிருவேன். எனக்கு மிகவும் சிறிய சாக்லேட் பார் இருக்கிறது. நிச்சயமாக அதை இழக்காமல் சாரமிட்டியை பயன்படுத்தி முயற்சிப்போம். ஆனால் நீங்க தெரிஞ்சு எனக்கே ஒரு நல்ல ஐடியா. நான் அதை பச்சாலையுடன் ஒரு கண்ணாடிக்கு போட்டு கிளறி சாக்லேட் பாலை சுவைக்கலாம். ஆஹா, அதுவும் அருமை. சரி, இப்போ முயற்சிக்கேன். ஆமா, அதுதான். சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. கிளின்டன், நீதான் உண்மையா? வாவ், இந்த சுவையான சாக்லேட் பார் என் ஓரமாக இருக்கிறது. இல்ல, அதெல்லாம் இல்லவா? சோஃபி, நான் பங்குபடுத்த மாட்டேன். நீ நம்ப முடியாத அளவுக்கு பேராசையானவன். ஆனா என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியும். நான் வெப்பநிலையை உயர்த்த போகிறேன். அதனால் அவன் சாக்லேட் உருகிவிடும். ஓ, ஆம், நான் இங்கே வர்றேன். ஒரு நிமிஷம், என்ன நடக்குது? ஓ, சாக்லேட் ஏன் கரைகிறாய்? ஆமா, அடே, என்னோட கைகளில் நேராக வந்து விட்டதே. இல்லை. ஓ, ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது. சரி, மிகவும் சுவையாக இருக்கின்றது. நீ ஏன் சிரிக்கிறாய்? சரி விடு, நீயும் அதே விஷயம் செய்கிறாய். அது என்ன அப்பா? அது என் சாக்லேட். ஏன் நீங்கள் என்னை இவ்வளவு நெருக்கமாக பிடித்திருக்கிறீர்கள்? அதை நம்மோடு நேராக கிடைத்த சாக்லேட் நீரூற்று. ஆனால் அது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஓ,
ஓ, அத்திப்பழ கூடை, ஒரு கியாடிய கனவு. சாஃபி ஒரு மிதமான அளவை எடுத்துக்கொண்டாள். அருவருப்பாக இருக்கிறது. குவீண்டின் ஒரு பெரிய அளவை பெற்றான். ஆம், வாசனை மகிழ்ச்சி அளிக்காதது. மைலி தொடங்கினாள். அறைக்கும் கெட்ட பெருமழை. அதை ஒரு சிறிதும் குடிக்க விரும்பவில்லை. அருவருப்பானது. இதைவிட மோசமானது எதையும் நான் குடிக்கவில்லை. உனக்கு புரோக்கோலியையும் சாப்பிட வேண்டும். ஓ, நன்றி கிளின்டன். சரி, நான் முடித்து விட்டேன். தொடரு சோஃபி. இத்தனை பெரிய கிளாஸிலேயே இந்த மோசமான காக்டெயிலையே எப்படி குடிக்க முடியும்? சரி, மூடு. என் மூக்கில் திரும்பு. ஓ, இதுதான் உதவிகரமாக இருக்கும் என நம்புகிறேன். அருவருப்பு. நான் இனி அதை செய்ய மாட்டேன். இல்லை, எனக்கு ஒரு யோசனை வந்தது. சோஃபி, உனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மூதி வேண்டுமா? ஏன் என்றால் அதை வைத்துக்கொள். நான் அந்த மோசமான ஒன்றை வைத்துக் கொள்கிறேன். ஓ, நன்றி கிளின்டன். ஓ, இது மிகவும் நல்லது. ஏன்? என்ன? ஓ, இன்னும் எனக்கு தெரிகிறதே. ஓ, இல்லை, அது ப்ரோக்கோலி. ஓ, நீ ஏன் அப்படி பண்ணினாய்? அது அருமையாயிருந்தது. சரி கிளின்டன், அது என் முறை. ஓ, உண்மையில் நான் இதை செய்ய விரும்பவில்லை. நான் எல்லாவற்றிலும் பெரிய காக்டெயில் பெற்றேன். அப்பா, அதுக்கு எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். என்ன, இதை ஊற்ற முயல முடியவில்லை. நீல் பெண், இதை உன்னிடம் ஊற்றப் போகிறேன். நன்றி. இதுதான் நான் வேலை செய்யல. ஓஹோ, நான் எல்லாம் எல்லாவையும் திட்டவட்டமாக விட்டுட்டேன். நான் அதை நாளைக்காக கூட செய்ய விரும்பவில்லை. இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இந்த அருவருப்பான இதழ் என்னை மொத்தமாக மூடிவிட்டது. இஷ், ஐயா, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். எனக்கு என்னை வரவேற்பதற்கு நன்றி. தானியங்களை கிடைத்துவிட்டது. மேலும் எனக்கு இன்னொரு பெரிய பெட்டியும் இருக்கிறது. மேலும் எனக்கு மிகவும் மொத்தளமாக ஒன்றும் இருக்கிறது. நான் இதை எப்படி சாப்பிடுவது? நல்ல தம்புகள் கிடைக்க என்னால் தவற என்ன? சரி, நான் அதை சாப்பிடுகிறேன். நான் இப்போதே தொடங்குகிறேன். சரி, நான் ஒரு சிறிய கிண்ணத்தையே எடுக்கிறேன். கொஞ்சம் பால், ஒரு தானிய துண்டு. இவ்வளவு சிறிய உணவை சிறிய கைகளால் சாப்பிட வேண்டும். இத்தனை சிறிய உணவால் நான் ஒரு பொம்மையாய் உணர்கிறேன். பார்ப்போம். அது மந்தமாக இருந்தது. ஒரு சாதாரண பொதி கிடைச்சது. பாப்போம். முயன்று பாருங்கள். வா, வணக்கம். விலை மதிப்புள்ளது. எனக்கு பாத்திரங்களை அழுக்காக செய்ய விரும்பவில்லை. நான் புறவு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றா. அதனால நான் அவளை நேரா என் வாயில வச்சு இப்ப தப்புறேன். நன்றி. நீங்க என்ன சுடிக்கல. அவள் என்னை பலமாக சாப்பிட வைத்தாள். எல்லாம் சீரியல் மூலப்பட்டிருக்கிறதா? சரி, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். ஓ, இது மிக சுவையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? மைலி, இது உண்மை. இந்த பெரிய பொதியை எவ்வளவு பெரியது என்று சொல்ல தெரியவில்லை. எனவே ஒரு பெரிய பாத்திரம் தேவை. உங்களுக்கு தயாரா? அது சரி. இது முழு நீச்சல் குளம் பால் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சில சீரியல் வைக்கலாமா? எப்போதும் நான் சாப்பிடவும் முடியும். இது மிகவும் குளிர்ச்சி. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓ, இது ஒரு கனவு நிஜமாக்கிது போலதான். இங்கே ரொம்ப சூப்பர் ருசியா இருக்குது. நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஹாம்பர்கர் வேண்டும். இதோ இதுதான். ஓ, பர்கர் அருமை. நான் உங்களுக்கு ஒரு அழகான ஹாம்பேகர் செய்வேன். இதுக்கு இந்த பெரிய குழாய் தேவைப்படும். நான் கொத்தமல்லி இலை, பலவிதமான காய்கறிகள், சீஸ், இன்னும் பல காய்கறிகள் சேர்த்து பன் கொண்டு அனைத்தையும் மூடப்படும். அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதோ மிகப்பெரிய ஹாம்பர்கர். முழு உணவின் மீது சாஸ் ஊற்ற வேண்டியுள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் சாஸ் இருக்கணும். அது அற்புதமானது. நான் எனது சொந்தமாக ஒரு கைவினை பர்கரை செய்ய இருக்கிறேன்.
நாங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக பரங்கிக்காய். பரங்கிக்காய் மற்றும் ஹாம்பர்கர் ஒன்றும் தொடர்பில்லாதவை போல தோன்றாது, ஆனால் இது மிக சிறந்த பண்களை உருவாக்கும். மீண்டும் அடுத்தது எனக்கு பத்திரினா கூச்சி கீரை, கொஞ்சம் இலைகள். அது மிகுந்த ரசமான உணவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நமக்கு வைட்டமின்கள் தேவை. நிறைய வைட்டமின்கள், கேரட், மிளகாய் தோல் மற்றும் பல்வேறு வெஜிடபிள்ஸ் தேவை. இது ஒரு வெஜிடபிள் பட்டியாகும். ஆம், அழகாகவும் நம்ப முடியாதவாறு சுவையாகவும் இருக்கிறது. அதை எங்கள் பர்கரில் வைக்கின்றோம். கடைசி முடிவுகளை செய்யக்கூடிய நேரம் இது. உங்களிடம் என்ன நிலை? அப்பா, இது முட்டாள் போல் இருக்கு. ஆஹா, அதுவே சரி. நான் ஒரு இனிக்கும் பர்கரை செய்யலாம். ஒரு பீஸ் ஜவ்வை எடுத்து கட்லட் இடத்துல வைக்கிறேன். அப்படின்னு விடு. இப்போ மார்ஷ்மெலோக்களும் நிறைய மர்மலேடும். ஐயோ, இதுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊத்துறேன். ஓடா, இது ருசியாக இருக்கிறது. இது அற்புதமா இருக்கும். மிக அழகான புர்கரை பெற்றோம். நிச்சயம் ஹனி, நாங்கள் தயார். வாவ், இது என்ன? நான் இந்த பர்கரை தொடங்கிவிடும் என்று நினைக்கிறேன். மிகவும் சுவையானதாக இருக்கிறது. மிகவும் ஆர்வமூட்டும். அதிசயம். இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இதை பார்ப்போம். இச்சிறிய ஒன்றை இது அருமையாக இருக்கும். நான் இதை சென்று முயற்சி செய்ய போகிறேன். ஆஹா, இது இனிமையாக வருகிறது. இதுதான் வெற்றியாளர். ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிகவும் நன்றாக செய்தேன். Guys, இந்த அசாட்சியான விளையாட்டை பார்க்கவும். மிக்க மாசமான விளையாட்டு. கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்வோர்டு விளையாட்டை பதிவிறக்கி விளையாடுங்கள். மகிழுங்கள். மல்டிடூ ஸ்வோர்டுடன். நீ இப்போது என்ன விரும்புகிறாய்? எனக்கு சுவையான பிஸ்ஸா வேண்டும். அமேலியா, enough for a faggot. அல்லது ஆடுவேனா? யாக்கு. ஆனால் ஆடுவதை நிறுத்துவோம். வெள்ளை மிளகாய் தொடங்குவோம். நான் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பிசா செய்வேன். அது ஒரு எரிமலையாகும். எல்லாவற்றிற்கும் சாஸ் ஊற்றுங்கள். ஒரு கனமான பரப்பு. மிகவும் கவனமாக சில சீஸ் தூவது. கண்டிப்பா சில காளான். சரி, நிச்சயம் நமக்கு சில பெப்பரோனி வேண்டும். ஒரு பீட்சாவில மிகவும் முக்கியமானது கொஞ்சம் காரம். டபாஸ்கோ காரம் சாஸ் ஒரு துளி சேர்ப்பேன். ஒரு துளி மட்டும். என் பீட்சா பொரியப்பட்டுள்ளது. ஓ, என்ன? அது என்ன? மிக அருமையாக மணக்கிறது. முதலில் நான் சீஸை துருவுவேன் என்று நினைக்கிறேன். நாம இது அதிகமாக வைத்துக் கொள்வோம். பீட்சாவில் உண்மையிலேயே நிறைய சீஸ் இருக்க வேண்டும். ஆஹா, சுவாரஸ்யமான சாஸ். அதை நானும் ஊற்றுகிறேன். சில சுவையூட்டிகள். இன்னும் கொஞ்சம். சில இலைகள். இதை ஓவனுக்கு எடுக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றாக நறுமணம் வருகிறது. நன்றி. இப்போது நான் எனது தனி சின்னம் கொண்ட தர்பூசணி பிச்சாவை செய்ய போகிறேன். தர்பூசணிக்கு குறைவில்லாமல் பல வைட்டமின்கள் இருக்கின்றன. இது பிச்சாவின் அடியாக இருக்கும். நான் உடனடியாக அதை துண்டுகளாக வெட்ட உள்ளேன். அது ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சுவையான கனி மற்றும் பழங்களையும் சேர்க்க போறேன்.
அதை வாழைப்பழம், கிவி, ஸ்ட்ராபெரி மற்றும் உலகின் அனைத்து பழங்களுடனும் அலங்கரிக்கிறேன். நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாவ், மிகுந்த சுவையான பிஸ்ஸாக்கள். நான் இதை தொடங்கி விடுவேன். இது நன்றாக இழுக்கிறது. மிகவும் பழுக்கலானது. ஆமாம், சுவையானது. அடுத்த வரியை பார்க்கலாம். அல்ல, இவ்வளவு சிசா மற்றும் சாஸ். அது மிகவும் ருசிகரமான பீட்சா. சரி, கடைசியாக ஆனால் முக்கியமானது பழம் பீட்சா. இதுவே அடிச்சு வச்சிருக்குது. மிளன் பழம், வாழைப்பழம், ஜம்மு பழம். இதுவே வெற்றியாளன். சரி, எனக்கு இது போல ஒரு வானவில் வேண்டும். வானவில் என்ன அர்த்தம்? சரி, நான் ஒரு யோசனை வந்தது. நான் சிறப்பு பெயிண்ட் எடுப்பேன். இது மிகவும் சுவையாகவும் பல நிறங்களாகவும் இருக்கும். அதை மாவில் ஊற்றுவேன். என் பாருங்கள், பல நிற கலவக குழம்பு. ஓ, நான் ஒரு நிபுணன். ஓ வண்டா, நான் சற்று மயங்கி வரும். ஆனால் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு நிறைய பானங்கள் உள்ளன. சோடாக்களை பாருங்க. இப்ப கொஞ்சம் சர்க்கரை, நிறைய சர்க்கரை. சரியா, வெற்றுமையா எல்லாவற்றையும் கலக்கலாம். நல்லா இருக்குது. நாம் எங்க கலவைகளை உள்ளே ஊற்ற வேண்டும். அருமை. அந்த நிறமிகு அடுக்குகளை பாருங்கள். ஆஹா, வேலை செய்தது. இப்போது வெற்றி உருவாக்க வேண்டும். முழுவதுமாக உறைந்து விட்டதா? சரியான நேரம். பாருங்கள், நாம் ஜெல்லி இருக்கு. நல்லதனாக்குக. இப்படி நடக்காதே. நான் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு வெளியேறுவோம். எனக்கு நிறமுடையமா இருக்கிறது. எனது முதல் வேலை அதை உருள்த்தி விரிப்பதே. நான் பலவிதமான நிறங்களில் கேக்குகளை பெறுவேன். நான் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து பார்க்கிறேன். சூப்பர், பல நிறங்களில் கேக்குகள் கிடைத்து விட்டது. இப்போது நமக்கு கிரீம் தேவையுள்ளது. நான் அதை மிகவும் அழகாக செய்வேன் மற்றும் கவனமாக ஒரு கேக்கை மற்றொன்றின் மீது வைப்பேன். சரி, இப்போது கேக்கின் முழுவதும் கிரீம் தேவை. வெள்ளை கேக் சலிப்பு அளிக்கின்றது. எனவே நான் அதை அலங்கரிக்க போறேன். நிறைய சர்க்கரை, நிறைய கேண்டி. இந்த லாலிபாப்ஸ்களை பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தை வானவில் வேண்டும் என்றால் அவளுக்கு அது கிடைக்கும். உன்னிடம் என்ன இருக்கிறது? ஆஹா, நான் என்ன செய்தேன் பாருங்கள். என் கையில் வண்ணமயமான ரெயின்போ ரோல் உள்ளது. அதை கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் கொண்டு அலங்கரிப்பேன். இது ஒரு சாண்ட்விச்சை போல இருக்கு. ஒரு இனிப்பான சாண்ட்விச். என் பேர குழந்தை இதை நிச்சயமாக விரும்புவாள். நான் என்ன கஜ்ஜி கோருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கலை துணை. ஆமாம், இங்குள்ள எல்லாமே ரொம்ப சுவையானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பாட்டுல குலுங்குகிறது. இதுவும் ரொம்ப சுவையான ஜெல்லி. ஆமா, அப்படியா? நான் தொடரலாமா? இது என்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். உள்ளே ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம்.
எனக்கு மிகவும் பிடித்து வருகிறது. இதையும் நாம பொப்ரபத்து பார்க்கலாம். இது கூகுள் பழம் மட்டுமே. எனக்கு வாழ்க்கையில தான் எல்லாம் வேண்டும். அது நம்ப முடியாதது. அது என் வாயில் கரைந்து போகிறது. நிறுத்து தேவன். நல்லபடி இருக்கு. நல்லபடி இருக்கு. காணல் மழை சரியானதாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடு. நான் இதை சாப்பிட போவது அதாவது கிடையாது. 10 முழுவதும் 10. கேள்வியிலும் பல போல் நேர்த்தியாய். ஐயோ, நான் தான் வெற்றியாளர்.